தேர்ஸ்டே மார்னிங் காலையில் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன். லைட்டாக வெயில் அடித்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்ததுலேருந்தே ஒரே மழை தான். ஜூன் மாதம் வந்தோம், அதுக்கு முன்னாடிலேருந்தே மழை பெய்யுது அப்படின்னாங்க. நாங்கள் இப்போ வரைக்குமே மழை நின்ன மாதிரியே தெரியல. இடையில ஒரு 10 நாள் கூட நல்லா வெயில் அடிச்சிருக்காது. இன்றைக்கி காலையிலே லைட்டாக வெயில் அடிக்குது. இது எவ்வளோ நேரம் கண்டினியூ ஆகும், மறுபடியும் மழை வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நல்லா வெயில் அடிக்குது, திடீர்னு நிறைய மழை பெஞ்சிருது. ஒரு காக்கா அது கூட நிறைய சிரட்டை இருக்குது. ஸோ அதிலேருந்து சிரட்டை எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதால் முடியல. அப்புறம் துணைக்கி இன்னொரு ஆளையும் வேறு கூப்பிட்டுச்சு. அவரும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஃபைனலாக அவங்க 2 பேராலையும் எடுக்க முடியல. சரி, அவங்கள பார்த்து எனக்கு டைம் தான் நிறைய வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி, இதுக்கு மேலேயும் வேஸ்ட் பண்ணால் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடை சாப்பாடும் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு சாதம் வைக்கிறதுக்கு அரிசியையும் சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பையும் ஊற வச்சாச்சு. குக்கர் வேறு இல்லை. குக்கரில் வால் போயிடுச்சு. எதனால் போகுது அப்படின்னு தெரில. ஏற்கனவே 2 தடவை மாற்றியாச்சு. மறுபடியும் போயிடுச்சு. அதில் நான் கேக் பண்ணுறேன் குக்கரில். ஸோ அதனால எதுவும் வால் போகுதா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. கேக் செய்கிறதுனால இந்த மாதிரி குக்கரில் ப்ராப்ளம் வருமா, வால் போகுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியலை. அவ்வளோதான். சாப்பாடு சாம்பார் நான் அடுப்பில் வைக்கிறதுக்குள்ளேயே பேபி எந்திரிச்சிக்கிட்டாரு. இனிமேல் சைடிஷ் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை. ஸோ ஹஸ்பண்டை ஏதாவது நீங்கள் ஊருக்கு ஏதாவது வாங்கி வச்சு சமாளிச்சுக்கோங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாம்பாரோடு முடிச்சாச்சு. நமக்கு டிஃபன் அண்ட் லஞ்ச் இது ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இது பேபி வச்சுட்டு இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது.